லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சியை வந்து முதலமைச்சர் விஜய் வந்து நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு வைகோ சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. இது வந்து நம்பிக்கைப்படாத அளவுக்கு இருக்குது. ஏன்டா அவரே வந்து டிஎம்கேல இருந்து தான் வெற்றி பெற்றது. அவங்கள்ட்ட இருந்த 2 எம்எல்ஏக்களும் அவங்களோட சேர மாட்டேன்ட்டாங்க. இப்போ அவரை எப்படி நம்ம அவர் பேச்சை எடுத்துக்கிறது, வைகோ பேச்சை இது பண்ணிக்கிறது? அது நம்பிக்கைப்படுற மாதிரி இல்லை. அது அவர் சொல்கிறது அவர் இதை தக்க வைக்கிறதுக்கு அவர் போய் சேர்றதுக்காண்டி சொல்கிற ஒரு இதாக தான் தெரியுது. வேறு வந்துக்கிட்டு இது எப்படி இது பண்ணுறதுன்னு எனக்கே தீர்மானம் பண்ண முடியாது. ஆனால் வைகோவுடைய ஒரு இது வந்து எப்பயுமே சரி, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி தான். அவருக்கு எது தேவையோ அது கண்டு மாறிக்கொண்டே இருப்பார். காமெடி பண்ணுற மாதிரி இருக்குது பிரதர். நான் சிரிச்சிருவேன், சிரிக்கக்கூடாது. ஆனால் அவர் பெரிய தலைவர். அவர் வந்து என்ன சொல்கிறது, அடல் பிஹாரி வாஜ்பாய் காலத்துலேருந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோட ராஜ்யசபா எம்பியாக இருந்திருக்காங்க. அவங்கள சொன்னால் நம்ம சிரிச்சிருவோமோன்னு பயமாக இருக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து நம்ம ஒரு ஈழத்தமிழத்துக்காண்டி யார் விடுதலை புலிகளே வந்து அவங்கள ரொம்ப தமிழ்நாட்டில் ஒரு ஆதரவு கொடுத்து வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஆள் தான். அவங்க போய் இப்படி பேசுவாங்கன்னு நினைக்கிறப்ப தான் அடல் பிஹாரி வாஜ்பாயோட எம்பி சபையில் இருந்தவர் வந்து இன்னைக்கு விஜய் வந்து சொல்கிறான்னு நினைக்கிறப்ப எந்த அளவுக்கு அரசியல் போச்சு, அப்படி தமிழ்நாடு அரசியல் போயிடுச்சு கவலை இருக்குது. அதே நேரத்தில் அவர் பேசுவான்றப்ப ரொம்ப மனவேதனையாக இருக்குது. அவங்க வந்து ஊழலற்ற ஆட்சியை தர முடியும்னா அப்போ அவங்க இங்கே இருந்தாங்க. அப்போ ஊழல் நடக்கிறப்ப கண்ணுக்கு தெரியல. அவங்க இவங்க ஜெயிச்சிருக்காங்க. அவங்க பையன் ஜெயிச்சது எப்படி ஜெயிச்சா, யார் மூலியமாக ஜெயிச்சாங்க, எம்எல்ஏ இருக்காங்க. இவங்க எம்பி எத்தனை வருஷம் இருந்தாங்களே, அப்போ ஊழல் ஆட்சியில் தான் இருந்தாங்களோ, அப்போலாம் கண்ணுக்கு தெரியலையா? ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கணும்னா எல்லாத்துக்கும் ஊழல் பண்ணிட்டு தானே இருக்காங்க. கன்னியாகுமரியில் வந்து இதை வந்து மைனை வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, எடுக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அவங்க என்ன ஊழல் தடுத்துட்டாங்க? ஒரு ஊழலும் தடுக்கலையே. 10 ரூபாய்க்குன்னு சொன்னாங்க, இன்னைக்கு 20 ரூபா வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல 10ன்றது 20 தான் நிறையா நியூஸில் வந்துகிட்டு இருக்கு. நம்மளுக்கு ஒயின் சாப்பிட்ற பழக்கம் இல்லை, நியூஸை பார்க்க நம்ம சொல்கிறோம். 10 20 போய்கிட்டு இருக்கு. அப்போ ஊழல் ஒழிக்கவே இல்லையே. அப்போ அவங்களும் இதை வந்து பாட்டிலுக்கு வந்து 10 ரூபா ஏற்றிட போகிறோம், அதுக்குள்ளே உள்ளே வச்சுருவோம் அப்படின்றாங்க. அப்போ விலை உயர்வை கொடுக்க போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். வைகோவை வந்து நேர்மையற்றவர் வைகோ. ஏன் நேர்மையற்றவர்னாக்கா, நேர்மையற்றவர் மனச்சாட்சி இல்லாதவர். ஏன் சொல்கிறேன்னாக்கா, இதே வந்து கடந்த ஆட்சியில் சொல்ல வேண்டியதானே அவர். ஏன் சொல்லல? அது யார் தடுத்தது? அவங்க மகன் எம்பி ஆகும்போது மட்டும் நேர்மையான ஆட்சியா? அது சொல்லணும் இல்லையா? வைகோவை மகன் எம்எல்ஏ எம்பியாக நின்னார், அப்போது அவர் நேர்மையாக ஜெயிச்சாரா? அப்போ இந்த கண்ணியம் இது ஊழல் இதெல்லாம் இல்லையா அப்போ அந்த ஆட்சியில்? அப்போ சொல்ல வேண்டியதானே? அப்போ நேர்மையற்றவர் வைகோ. வைகோ சொல்கிறது வந்து பொதுமக்களே நிராகரிக்கிறாங்க. இப்போ வைகோவை இந்த யாருமே ஏற்றுக்கிற மாதிரி மனநிலை எங்கும் கிடையாது. அதனால் அவங்க கட்சியில் இருக்கிறவங்களாம் இன்றைக்கி சாரசாரியாக வந்து எல்லாம் திமுகவில் சேர்றாங்க. அதனால் வைகோ ஒரு நேர்மையற்ற மனுஷன், வாய்மை சொத்து இல்லாதவர், வாய் வியாபாரி வைகோ. தூய்மையான ஆட்சி கொடுப்போன்னு அவர் எலெக்ஷனில் சொன்னார். தூய்மையான ஆட்சின்னு இப்போ அவர் சொல்லவே முடியாது. ஏன்னா தூய்மையான ஆட்சின்னு அவர் சொன்னார்னா, முதல்ல வந்து அவங்க கட்சியில் இருக்கிறார் இல்லைங்களா, இப்போ செங்கோட்டையன், அவர் பாக்கெட்டில் எப்போவுமே வந்து ஜெயலலிதா அம்மா ஃபோட்டோ தான் வச்சுன்னுப்பார். அவங்களே வந்து அவர் ஃபோட்டோ வச்சுன்னுக்கிற அந்த அம்மாவே வந்து அவங்க மறைஞ்சிட்டா கூட அவங்க வந்து ஒரு குற்றவாளியாக பெங்களூர் கோர்ட்டில் வந்து குற்றவாளின்னு தீர்ப்பு சொன்னவங்க, ஊழல் வழக்கில். அதுவும் அப்போ அவர் எப்படி தூய்மையான ஆட்சி கொடுக்க முடியும்? செங்கோட்டையனை வச்சுங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்போ வந்திருக்கிற விஜயபாஸ்கராக இருக்கட்டும், எம்ஆர் விஜயபாஸ்கர்னு நினைக்கிறேன், அவராக இருக்கட்டும், இப்போ இவங்க மேலெலாம் அந்த குட்கா விஜயபாஸ்கர் மேலே கேஸ் இருக்குது, எல்லார் மேலேயும் சொத்து குப்பு இருக்குது, இன்னும் வரப்போகிறவங்க மேலெலாம் கூட இருக்குது. அப்போது ஊழல்வாதின்னு நான் தூய சக்தின்னு சொல்லிட்டு ஊழல் சக்தியெல்லாம் இவர் சேர்த்துட்டு இப்போது இவர் தூய சக்தின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயமாக இருக்கணும் நீங்களே சொல்லுங்கள். அதான் வைகோ தான் சொல்கிறேன். எப்படி சொல்ல முடியும்? இப்போ இவருக்கு தெரியாதா? இப்போ விஜயபாஸ்கரை வந்து நல்லவன் இவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரா? இதே விஜயபாஸ்கர் மேலே கேஸுக்கு வைகோக்கு தெரியாதா? எனக்கு தெரியுது, வைகோக்கு தெரியாது. இதோ இப்போ வந்து ஃப்ளாஷ் நியூஸ் ஓடினுக்குது. ஹைகோர்ட் வந்து 12 வாரத்தில் வந்து குட்கா கேஸை விசாரித்து தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி 12 வாரம் டைம் கொடுத்துக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் என் வைகோக்கு தெரியாதா? இந்த ஃப்ளாஷ் நியூஸ்லாம் வைகோ பார்க்க மாட்டாரா? இல்லை ஏற்கனவே தெரியாது அவருக்கு? எல்லாம் தெரியுங்க. சூழ்நிலை அவங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை, அதனால் போயிட்டாங்க, அவ்வளோதான். எல்லாம் வந்து சோஃபா மாடல் ஆட்சியை நோக்கி போயின்னு இருக்கிறாங்க. அது காலம்தான் பதில் சொல்லும் அவங்களுக்குலாம். அங்கே டெல்லியில் ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது, அவங்க இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சுக்கிறாங்க, இங்கே ஒரு வாஷிங் மிஷின் குத்தமிச்சிக்கிறாங்க. அது உள்ளே போயிட்டு வந்தோடனே அவங்க வாஷிங் மிஷின் ரெடி ஆகிடுறாங்க, தூய்மையாக இப்போ வந்துடுவாங்க. உள்ளே வரும்போது அப்படி வருவாங்க, அப்புறமா தூய்மையாகிடுவாங்க. இங்கே ஒரு வாஷிங் மிஷின் புது ப்ராடக்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துக்குது. திடீர்னு வைகோ ஒன்றுமே
அவருக்கு ஒரு இது இல்லாமல் இருந்தார் அவர் சைலண்ட்டாக. வைகோ அப்புறம் பிஎம்கே அவங்க எல்லாம். இப்போ திடீர்னு வந்து ஒரு இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்ச உடனே அவர் பேசுகிறாரு. அவர் பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் வேல்யூ இல்லை எனக்கு தெரிஞ்சு. பேசுகிறது வந்து ஒன்றும் இல்லை, அது சும்மா டெம்பரவரி டைம் பீயிங் அவர் பேசுகிறது. மக்கள் யாரும் வந்து நல்லா புரிஞ்சு தான் இருக்கிறாங்க. மக்கள் வந்து ஒன்றும் தெரியாமல் இல்லை. ஸோ அவர் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குது, அது நம்ம ஏன் யூஸ் பண்ணிக்கக்கூடாது சொல்லி பேசுகிறாரு அவர், அவ்வளோதான். எலெக்ஷனுக்கு முன்னாடி அவருக்கு தெரியாதா அவர் எப்பேற்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு? அவங்க கட்சிக்காரங்களுக்கும் நல்லா தெரியும். ஏற்கனவே நாஞ்சில் கே மனோகரன் வந்து திமுக அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். இவர் மாற்று கட்சிக்கு போகக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்தில் திமுகவில் இருந்துட்டு வெளிக்கட்சிக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நிறைய பேருக்கு தெரிஞ்சது. கடைசி வரைக்கும் திரு மனோகரன் வீட்டாண்ட அமைச்சராக இருந்தார், ரெவென்யூ மினிஸ்டராக. அவர் அமைச்சராக இருக்கிற நேரத்தில் வைகோ வந்து நல்ல எண்ணத்தில் வெளியில் போனார்னா நல்லாயிருக்கும், ஆனால் அந்த கெட்ட எண்ணத்தோட அவர் வெளியில் மாற்று கட்சிக்கு போகிறாருன்றது மிகவும் வருத்தப்பட்டு சொன்னார் நாஞ்சில் கே மனோகரன். திமுககாரங்களும் அதையே தான் சொன்னாங்க. ஆனால் இந்த தப்பை வந்து இப்போ திருப்பி அவர் அதே பண்ணுறார். இந்த மாதிரி நிலைமையில் கட்சி காணாது போயிடுமோன்னு சொல்லி ஏற்கனவே திரு மல்லை சத்யா அவர்கள் வெளியில் போயிட்டார். அவரை தொடர்ந்து நிறைய உறுப்பினர்கள் வைகோ கட்சியிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. அந்த தப்பை இப்போ திருப்பியும் பண்ணிகிட்டே இருக்கிறார். அவருடைய கட்சிக்கே நல்லது இல்லை அது. இந்த மாதிரி நேரத்தில் திமுகவுடைய தயவுலையும் அந்த சின்னத்திலையும் தான் நின்று 3 பேரும் ஜெயிச்சிருக்கிறாங்க. எம்பியாக இருக்கட்டும், அந்த எம்எல்ஏவாக இருக்கட்டும். இது வந்து அவருடைய கட்சிக்கு நல்லதில்லை, கட்சிக்காரங்களுக்கும் நல்லதில்லை. இதையே தான் நான் திரும்ப சொல்லுவேன். திறமையான ஆட்சியை வைகோ வந்து ஐயா சொன்னார் பாருங்க, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால். அதுதான் உண்மை. அவர் உண்மையான திமுக கூட அந்த காலத்துலேருந்து இருந்தவராக இருந்தால் என்ன, திமுக விட்டு போயிருக்கக்கூடாது. அவர் திமுக விட்டு போயிருக்கக்கூடாது, தெரியுங்களா? இன்றைக்கி அதாகப்படுது, ஒரு வெள்ளம் இருக்குதுன்னா அந்த வெள்ளத்தில் வந்து ஈமிக்கிற மாதிரி தான் அவர் கதை, தெரியுங்களா? வெள்ளத்தில் வந்து ஈமிக்கிற கதை தான் அவர் கதை. மிச்சவொன்னே என்ன ஆகிடும், முன்னேறி வெள்ளம் வந்தால் அங்கே போகிற கதை தான் அவருடைய கதை. அவங்க வந்த இன்னும் 2 மாதம் கூட முடியலை, அதுக்குள்ளாட்டி ஊழலை பற்றி எப்படி நம்ம வந்துக்கிட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது? ஒரு 76 வருஷத்துக்கிட்ட திமுக வந்தது, அப்புறம் 40 வருஷத்துக்கு மேலே ஏடிஎம்கே இருந்துக்குது. இவங்கெல்லாம் இருந்து இது பண்ணதுக்குள்ளாட்டி இவங்க வந்து 2 மாதத்தில் வந்து ஊழல் இல்லாதன்னு எதை வச்சு நம்ம ஊழல் இல்லாதன்னு கண்டுபிடிக்கிறது? அவர் ஊழல் இல்லாமல் நடத்துவான்னு சொல்கிறாரு தவிர, ஆனால் எதையுமே முன்கூட்டி வைக்கிறது இல்லை. எதனாச்சும் ஒரு முன்கூட்டி வச்சாவோ, இல்லை சட்டசபையில் உட்காந்து பேசுனாவோ, இல்லை எதிர்க்கட்சி கொடுக்குற குரலுக்கு பதில் கொடுத்தாவோ வந்துக்கிட்டு இது இருக்குது. எதுவுமே இது பண்ணலை. அவர் காலையில் வர்றாரா, நான் ஈவினிங் 6 மணி வரை இருக்கார். அவர் சாப்பிட்டதையும் டேபிளில் உட்காந்ததையும் ஷூட் போட்டு நிற்கிறதையும் இது பண்ணுறதையும் இப்படி காட்டுறதையும் இதை தான் அவர் செய்கிறாரு. அது வந்து மக்களுக்கு புரியும். மக்களுக்கு நம்மன்னு சொல்லணும் தேவையில்லை, எப்பயுமே அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவர் நேர்காணலில் பேசினாருண்டா எதையும் நம்ம வந்து எதிர்கொள்ளலாம். இது வரைக்கும் இல்லை. அப்போ எப்படி நம்ம வந்துக்கிட்டு ஊழல் இல்லாமல் நடக்குது, ஊழல் இல்லாமல் இருக்குதுங்கிறது எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? அது அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். அவர் பதில் கொடுத்தாருண்டா நமக்கு புரிஞ்சுக்கிறலாம். அப்போ இந்த 10 ரூபா எங்கே போகுது? அப்போ யார்கிட்ட போகுது? யார் எங்கே பணியூர் போகுதா? 10 ரூபா இவங்க வாங்குற 10 ரூபா பணியூருக்கா போகுது? அப்போ 10 ரூபா பணியூர்னு சொல்லாமா இனிமேல்? அவங்கள 10 ரூபா பணியூர்னு சொன்னால் கரெக்டாக இருக்குமா? 10ல் 20 ரூபா 20 ரூபா பணியூர். இப்போ அப்போ 10 ரூபா பணியூர்னா ஃப்ளோவில் போகும். 20 ரூபா பணியூர்னு சொல்லுவோமா? வாங்க 20 ரூபாவில் 20 ரூபா அங்கே பணியூர் போகுதுன்னு சொல்லலாமா? இல்லை யார் நம்ம ஆதவர்ஜுனா மார்டின் சார் வீட்டுக்கு, இல்லை அந்த பொதுச் செயலாளர் இருக்காங்களா ஆனந்த் சார் வீட்டுக்கு போகுதுன்னு நினைக்கலாமா? அப்போ அவங்க ஊழல் ஒளியெல்லாம் இல்லை பிரதர், அப்படியே தான் நடக்குது. எந்த இதுவும் இன்றைக்கும் கொலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது, கொலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கொலை நின்றுச்சா? இல்லையே, நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஊழலாம் ஒழிக்கலாம் இல்லை, கட்டுப்படுத்தவும் இல்லை, எக்ஸ்ட்ரா தான் ஆயிருக்கு. அது வந்து சர்வே சொல்லுதில்லை, எக்ஸ்ட்ரா தான் ஆயிருக்கு. ஊழலாம் ஒழிக்கலாம் முடியாது. வைகோ சார் பேசுகிறாங்கன்னா அவங்க சார்ந்து அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயாக்கெலாம் ஒரு மரியாதை என்றைக்குமே இருக்கும் அரசியலில், தமிழ்நாட்டு அரசியலில். அவங்க ஏன் இப்படி போயிட்டாங்கன்னு தெரியல. பதவி அதான் சொல்கிறேன்ல, குதிரை பேர அரசியல். அவருக்கு மட்டும் விட்டா வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ ஏடிஎம்கே கூப்பிட்டு போயிட்டாங்க. ஐயா வந்து எவ்வளோ நாள் குதிரை பேர ஐயா அடிப்படை ஏற்காதானே, ஐயா இழுத்துட்டு தான் போயிருப்பாங்க.